கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தென்காசி அருகே சீவநல்லூரில் 1,00,000வது பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட வீட்டை திறந்து வைத்து சாவியை உரிமையாளரிடம் வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். மாரிமுத்து, நிகழ்வு தொடர்பான முழுமையான விவரங்கள். கலைஞரின் கனவு இல்லத்திற்கான சாவை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றிய குறும்படம் உங்கள் பார்வைக்கு. என்னம்மா பேனரே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா இதுக்கப்புறம் இது என்னப்பா பண்ணுவீங்க? யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். எனக்கு கொடுக்குறீங்களாப்பா? இதை வச்சுட்டு என்னமா பண்ண போறீங்க? மழை வந்தா ஊடெல்லாம் ஒழுகுதுப்பா. யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கு கொடுத்தா கூரை மேல போட்டுக்குவேன். உங்களுக்கு புண்ணியமா போகும்பா. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு தூங்க கூட முடியல. குடிசை வீட்டு கணக்கெடுப்புக்கெல்லாம் வந்தாங்கல்லம்மா? வந்தாங்கப்பா. அம்மா அந்த இடம் சொந்த இடம் தானே? ஆமாங்கய்யா. இருக்கே லக்ஷ்மி வைஃப் ஆஃப் சென்ட்ராயன். வீட்டை கடகடன் கட்ட ஆரம்பிங்க. தேவையான உதவிகளை நாங்க பண்றோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழாக தென்காசி அருகே சீவநல்லூரில் பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட வீட்டை திறந்து வைத்து அதற்கான சாவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரியவர்களிடம் வழங்கி வருகிறார். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது 2 நாள் பயணமாக தென்காசி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். இன்றைய தினம் தென்காசியில் முதலமைச்சர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ஏற்கனவே தூக்கப்பட்ட திட்டங்களையும் திறந்து வைத்தும் கிட்டத்தட்ட 141 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்களை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் சார்பில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் வீடற்றவர்களுக்கு வீடு கட்டும் திட்டமானது கடந்த சட்டப்பேரவையில் அறிவித்தபடி தமிழ்நாடு முழுக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு அரசு உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கிராமம் மற்றும் ஒன்றியத்தை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படும் வகையில் அனைத்து இடங்களும் குடிசைகளா தமிழ்நாடு என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியின் கீழ் கலைஞர் கனவு இல்லம் கொண்டு வந்து குறிப்பிடத்தக்க தொகை வீட்டு உரிமையாளர்களும் நிதித்தொகை அரசின் சார்பிலும் கட்டப்பட்டு அதற்கான அடிக்கலம் துவக்க நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் தமிழகம் முழுக்க வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது தென்காசியில் முதலமைச்சர்கள் கலைஞர் கனவு இல்லத்தை துவங்கி வைக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க இந்த திட்டமானது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களுடைய மிகுந்த வரவேற்பட்ட திட்டத்தை முதலமைச்சர்கள் தென்காசியில் தற்போது 1,00,000 வீடாக திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இன்றைய தினம் தென்காசியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் 141 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 117 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 291 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறைகளின் சார்பில் 2,44,469 பயனாளிகளுக்கு 587 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.